தாவேக்கா ஆட்சியில் பல பேருக்கு தூக்கம் கெட்டு போச்சு. எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க இல்லை பல துறைகளில், அவங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். வயிற்றுல புளியை கரைச்சிக்கிட்டு இருக்கு. அந்த புளியை கரைச்சி நீங்கள் ரசம் வைக்கிறதுக்குள்ள உங்களுடைய கான்ட்ராக்ட் பதவியெல்லாம் போயிடுங்கிற அளவுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அறநிலையத்துறையில் 246 கோடி ரூபாய்க்கு ஒரு திட்டம் ஒன்று தீட்டப்பட்டது. யாருடைய காலத்தில்னா திமுக ஆட்சி காலத்தில் சேகர்பாபு திட்டம் தீட்டியிருந்தார். அதாவது அறநிலையத்துறையில் உள்ள காசெல்லாம் எடுத்து நான் ஒரு செலவு ஒன்று பண்ண போகிறேன், ஒரு கட்டடங்கள் கட்ட போகிறேன் அப்படின்னா அதுக்கு பல எதிர்ப்புகள் வந்துச்சுன்னு வைங்களேன். அதன் ஒரு பகுதியாக தற்போது தாவேக்கா அரசு வந்த உடனே அந்த திட்டத்தை ரத்து செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கரணை, சென்னை பள்ளிக்கரணையில் ஒரு 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சதுப்பு நிலங்களில் அமையிருந்த பெரிய கட்டடம் அமைய இருந்துச்சு. அந்த கட்டடத்துக்கு யார் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தா, எப்படி இந்த திட்டம் இங்கே வந்துச்சு, ஏன்டா சதுப்பு நிலங்களில் கட்டிடங்கள் கட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தம், உலக நாடுகளுடன் போட்ட ஒப்பந்தம். அதையும் மீறி தமிழக அரசு சொல்ல போனால் சேகர்பாபு தலைமையில் நடந்த அதில் ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு திட்டம் ஒன்று தீட்டப்பட்டது. அதுவும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதற்கெல்லாம் யார் காரணம், இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிற அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம் என்னன்னா, அந்த சிபிஐ சண்முகம் ஐயா அவர் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திமுக தூக்கி போட்டு வாரிக்கிறாப்ல. அந்த மனுஷனுக்கு வேலை இல்லைன்னா யார் அடிக்கலாம், திமுக தூக்கி போட்டு அடிப்பமே அடிச்சிருக்காங்களே. நேற்று தினம் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு. அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, திமுக ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க, அவங்க ரெண்டு அப்படி தான் இருக்கிறாங்க. திமுக கூட கடந்த காலங்களில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, பல இடங்களில் அதாவது பல பிரச்சனைகள் நடக்கும்போது, பல போராட்டங்கள் நடக்கும்போது திமுக ஓட்டுக்காக அதை சமரசம் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. பல சாதிய பிரச்சனைகள் இருந்துச்சு, தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் சமரசம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த திமுக. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலை கூட எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத பயத்தில் இருந்தாங்க இந்த திமுக. அப்படி போட்டு வாரி இருக்கிறார், யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. யாரு, நம்மளுடைய சண்முகம் ஐயா. அதே கூட்டணியில் தானே நீங்களும் இருந்தீங்க. அந்த கூட்டணியை இருந்துக்கிட்டு விஜய் அவர்கள் நான் புதிய ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், நீங்கள்லாம் வாங்கன்னு எத்தனை முறை அழைப்பு கொடுத்தார். அதெல்லாம் உதறி தள்ளிட்டு நீங்கள் திமுக கூட கூட்டணியில் எதுக்கு இருந்தீங்க? இன்னைக்கு யோக்கிய மாதிரி நமக்கு தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களாம் யோக்கியம் ஆயிடுவாங்களா? இன்னைக்கு இந்த குற்றச்சாட்டு வைக்கிறார். மெயினாக தலித்துகள் பிரச்சனையில் திமுக கண்டும் காணாமல் இருந்துச்சு ஓட்டுக்காக அப்படின்னார். அது ஒரு ஆணவ படுகொலைக்கு கண்டும் காணாமல் இருந்துச்சு இந்த திமுக. பல பிரச்சனைகளை மக்கள் பிரச்சனையை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு இந்த குற்றம் சாட்டுறவங்க எலெக்ஷனுக்கு இந்த ரிசல்ட் வர வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருந்தீங்க. இதே 2021 எலெக்ஷன்ல 40 கோடி ரூபாய் பணம் வாங்கினீங்களே இதே திமுக கிட்ட இருந்து. இந்த எலெக்ஷன்லையும் பணம் வாங்கியிருப்பாங்க. இதுக்கு பிறகுதான் அவங்க சப்மிட் பண்ணும் போது தான் தெரியும் தேர்தல் ஆணையத்தில் எவ்வளவு கோடி ரூபாய் யார் யாருக்கு கொடுத்தாங்கிற மேட்டர் தெரியும். அப்போ தெரியும் இந்த சிபிஐசி சிபிஎம் இந்த விடுதலை சிறுத்தைகள்லாம் எவ்வளவு பணம் வாங்கணும். திடீர்னு யோக்கிய மாதிரி பேசுறது வியடா இருக்கு. வந்துட்டீங்க எங்க கூட கூட்டணியில் வந்துட்டீங்க, செவனே இருங்க. இதுக்காக நீங்க திமுக எல்லாம் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வேணா தாவேக்காரனாலும் குறை சொல்லிட்டு இருக்க, இந்த இடத்துல இதை பண்றீங்க அதை பண்றீங்க நீங்க குறைச்சு கொடுத்துட்டீங்க, அதெல்லாம் கூட ஒத்துக்கிறேன். திமுகவெல்லாம் இதுக்கு பிறகு நீங்க குறை சொன்னா நீங்களும் அதே குட்டையில ஊறிட்டானே வந்திருக்கீங்க. பெரிய யோக்கிய மாதிரி பேசினா நீங்களும் நல்லவன் ஆயிடுவீங்களா? இதே சிபிஎம் சண்முகமா இருந்தாலும் சரி, வீரவன் அவர்களாலும் சரி, இந்த பிரச்சனைகள் திமுக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்ச அந்த கூட்டணியில் இருந்தீங்கல்ல, அப்ப நீங்களும் தானே காரணம். நீங்க யோக்கிய மாதிரி பேசிட்டு இருக்க, எல்லாத்தையும் பேட்டி கொடுத்து உட்காந்துருக்காதீங்க. சும்மா கடுப்பாவது எனக்கெல்லாம். சரி விடுங்க. அதுக்கு பிறகு நம்மளுடைய விஜயபாஸ்கர் அவர்கள் நான் எப்படியும் தாவேக்கா பக்கம் வந்துடும், என்கிட்ட விராலிமலை தொகுதியில் அவர் ராஜினாமா பண்ணிவிட்டார், அந்த அதிமுக கூட விலகிட்டார். நேற்று கூட சொல்லியிருந்தோம், நம்ம 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் சொல்லியிருந்தோம். சாரி மன்னிச்சிருக்கேன், 6 தொகுதிகளுக்கு, இந்த விராலிமலை சேர்த்து 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கவலைப்படாதீங்க, இந்த மாதம் எண்டில் ஜூன் எண்டுக்குள்ள ஜூலை 1 இன்னும் 2 எம்எல்ஏக்கள் நம்ம கூட வந்துருவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் 8 தொகுதியாக மாறிடும். அப்படி இந்த விராலிமலை தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுகவின் சார்பாக வெற்றி பெற்ற விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்காவின் பக்கம் வருவதற்காக துடித்து கொண்டு இருக்கிறார். அவர் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல தாவேக்கால நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே. என்ன பிரச்சனை, எதற்காக சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குது இல்லை. அவர் விட்டுட்டு வந்துட்டாரு, நமக்காக விட்டு வந்திருக்காரு, நம்ம சேர்த்துக்கிடுமா? நல்ல மனுஷன் தாங்க. அதிமுக பீரியடில் அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ நிறைய பாடுபட்டார், நிறைய உழைச்சார். தெரியும், நான் ஊழல்கள் நிறைய பண்ணார். குட்கா ஊழல் ஒரு பேரில் இருக்கு, அதெல்லாம் தெரிந்தது. இந்த திருச்சியில் ஒரு சின்ன குழந்தை ஆழ்கிணத்துல விழுந்துட்டாங்கல்ல, அப்போ இவர் எந்த அளவுக்கு பாடுபட்டார்கள்லாம் நம்ம கண்கூட பார்த்தோம். நல்லவர் தான். ஆனாலும் ஊழல் பெருச்சாலினா ஊழல் பெருச்சாலி தான். இதில் என்ன பிரச்சனைனா, திமுக ஆட்சியில் இருந்துச்சு போன பீரியட், அதில் இவர் அதிமுக அமைச்சராக இருந்தபோது ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை தொடங்கி, அதுக்கு அந்த கட்டுமான நிறுவனம் பெரிய பெரிய அந்த அரசு ஒதுக்கமுள்ள டெண்டர் அதெல்லாம் இவர் பினாமி பேரில் எடுத்து இவரே பண்ணிட்டு தான் அதிமுக பேரில் அதில் பல கோடி ரூபா சுத்த அடிச்சிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ திமுக பீரியட்லையும் திமுகவில் உள்ள பல துறை அமைச்சர்களை கையில் வச்சுக்கிட்டு இவர் அதிமுக இவர் ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கிறார். ஆனாலும் இவருடைய நிறுவனம்
அப்பொழுது திமுக ஆட்சியில் இருந்த அமைச்சரை கையில் வச்சுட்டு ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான பல அந்த திட்டங்களை இவர் எடுத்து இவர் பினாமி பேரில் எடுத்து இவருடைய நிறுவனங்கள் கட்டி கொடுத்துச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சென்னையில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டணும், அரசு நிறுவனம் ஒன்று கட்டணும், அந்த ஒரு காவலர்கள் குடியிருப்பு கட்டணும்னு வைங்களேன். அவங்க ஒரு டெண்டர் ஒதுக்கிடுவாங்க. அந்த டெண்டரை யார் எடுப்பார்னா விஜயபாஸ்கரோட பினாமி எடுப்பார். அந்த விஜயபாஸ்கர் அதை தான் நிறுவனத்தை வச்சு கட்டி கொடுத்துருவார். அதுக்கான அமௌண்ட் வந்துடும், இதுக்கான கமிஷனை திமுக அமைச்சர் கொடுத்துருவார். இப்படி உள்ளடி வேலைகள்லாம் பயங்கரமாக வச்சுக்கிட்டு இருந்தார். இந்த எலெக்ஷனில் கூட அதிமுக ஜெயிச்சாங்கன்னா திமுக ஜெயிச்சா எனக்கு என்ன, ஐ மீன் யார் ஜெயிச்சாலும் நம்ம தான் நம்மளுடைய நிறுவனங்கள் கூட வச்சு நிற்கும். அதிமுக வந்தால் எங்களுடைய ஆளுங்கட்சி நாங்கள் பண்ணுவோம், திமுக வந்தாலும் எங்க ஆளு தான் அப்படின்ற மெதப்ப தான் இருந்தார். ஆனால் விசில் வரும் அப்படிங்கிறத அவர் நம்ம தாவேக்கா வரும் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கல அப்படின்னு ஒரு தனியார் கட்டுரை ஒன்று போட்டிருக்காங்க. அப்படின்னா தாவேக்கா ஆட்சி வந்ததுக்கு பிறகு தன்னுடைய நிறுவனம் அதில் பங்கு பெற முடியாது, நமக்கு பெரிய அளவில் இழப்பு வந்துடும் அப்படிங்கிறதுனால தற்போது என்ன இங்க வந்ததுக்கு பிறகு நாளைக்கு நான் உள்ள வந்துருக்கிறேன், எனக்கு ஒரு இது கொடுங்க, நான் ஒரு கட்சியை விட்டு வந்திருக்க பாருங்க, எனக்கு அந்த டெண்டரை எனக்கு ஒதுக்குங்கன்னு மறைமுகமாக புஷ் பண்ணி அதை வாங்கி அவர் பயனடைவதற்காக தான் வச்சிருக்காரு. அவருக்கு தேவை நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அப்படின்னால வரார். அது அவ்வளோ மாதிரி ஆட்கள்லாம் வரவிடாமல் தடுக்கிறதா நல்லது. ஏற்கனவே கடம்பூர் ராஜு அவர்கள் வந்திருக்கிறார். அது மாதிரி நிறைய அமைச்சர் வாங்களா, இவங்களுடைய பின்புலம் எல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. வந்ததுக்கு பிறகு நீ ஒழுங்காக இருக்கணும், நீ எவனா வேணாலும் நீ என்ன கட்சியாக வேணாலும் வேற வழி இல்லாமல் நம்மளாம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேற கட்சியிலேருந்து வருவதாங்க செய்வாங்க. வந்ததுக்கு பிறகு என் ஆட்சியில் நீ ஒழுங்காக இருக்கணும், எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தலைவர் விஜய் அவர்கள் கரெக்டாக இருப்பார். அதனால் இவர் மாதிரி ஆட்களை புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுதான் கடுப்பு. அதனால இவங்க ஆட்கள் இப்பயே அடிச்சு பற்றி விட்டுரும் அப்படிங்கிற. அதற்கு பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த அறநிலைத்துறையில் ஒரு 246 கோடி ரூபாயில் ஒரு டெண்டர் ஒன்று விடப்பட்டது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது அறநிலைத்துறைங்கிறது பெரிய பெரிய கோயில் இருக்குல்ல, நம்ம பழனி கோயில், அதுக்கு பிறகு எல்லா சிவன் கோயில்களும் அந்த அறநிலைத்துறை கண்ட்ரோலில் வரும். அதில் பல கோடி ரூபா பணம் இருக்குது. அதாவது இப்போ 248 கோடி ரூபா எல்லா கருவூலங்களையும் அறநிலைத்துறையில் கோயிலில் விழுந்த காசு, கோயிலுக்கு கொடுத்த காசு, ஏதோ கவர்மெண்ட் ஒதுக்குனாலும் கிடையாது, நம்ம கொண்ட கோயிலில் போடுவோம்ல, இந்த 10 ரூபா கொடு, இந்த 5 ரூபா கொடு அப்படின்னு கொடுப்போம்ல, அந்த காசு தான் இப்போ மொத்தம் 246 கோடி. அது நம்முடைய சேகர்பாபு இருந்தார்ல அறநிலைத்துறை அமைச்சராக, அப்பொழுது என்னன்னா இந்த பணத்தை எடுக்கணும், எப்படியாச்சும் வெளில எடுக்கணும். இவ்வளோ கோடி ரூபா பணம் சும்மாவே இருக்குது. அந்த பணம்லாம் எதற்காக செலவிடப்பட வேண்டும் என்றால், அதாவது கோயிலை நாங்கள் புனரமைக்கிறோம், நாங்கள் புதுசாக கோயில் கட்டுறோம், பட்டிடிகிரி பார்த்து கோயிலை சிறப்பிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பணத்தை செலவு பண்ணணும், வேற எந்த இதுக்கும் பணத்தை செலவு பண்ணக்கூடாது. ஆனால் சேகர்பாபு என்ன பண்ணாருன்னா அந்த பணத்தை எடுத்து நாங்கள் அந்த கோயிலுக்கு கல்யாண மண்டபம் கட்ட போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பழனி முருகன் கோயில் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கல்யாண மண்டபம் கட்ட போகிறோம் அப்படின்னு டெண்டர் விடுறது, அதுலேருந்து ஒரு அமௌண்ட் அடிச்சுருவாங்க. அதற்கு பிறகு வணிக வளாகங்கள் கட்டுறது, கோயிலுக்கு நேராக கீழே மலைக்கு கீழே பெரிய ஒரு 100 கோடி ரூபாய்க்கு நாங்கள் பெரிய வணிக வளாகம் கட்டுறாங்க, யாருனாலும் கடை போட்டுக்கலாம், அந்த காசை நீங்கள் கோயிலுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்துக்கு மொத்தம் ஒரு 246 கோடி ரூபாய்க்கு ஒதுக்குனாங்க, டெண்டர் எடுக்கிறத திட்டமிட்டாங்க. அப்பொழுது என்ன, அந்த பணம் எங்கே போகும்? இப்போ போட்டாச்சு 240 ரூபாய்க்கு திட்டம் போட்டாச்சு, அதில் 30% நேரடியாக யாருக்கு போகும்னா சேகர்பாபுக்கு போகும். சேகர்பாபு முழுசுமையாக எடுக்க மாட்டார். ஏன்னாட்டா ஒரு திட்டம் திமுக ஆட்சியில் ஒரு பிளான் திட்டம் ஒன்று போட்டாங்க, இதுக்கு இவ்வளோ கோடி ரூபா ஒதுக்குறாங்க, 100 கோடி ரூபாய் அந்த திட்டத்துக்கு நான் ஒதுக்குறேன்னு சொன்னால் அதில் 30 கோடி ரூபாய் யாருக்கு போகும்? அமைச்சருக்கு போகும். அதுலேருந்து 20% யாருக்கு போகும்னா தலைமைக்கு, யார்? மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு போகும். அதைத்தான் தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார், ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் 30% ஸ்டாலின் டாக்ஸ், அது இந்த ஸ்டாலின் டாக்ஸ் தான். அப்படியாக இந்த பணம் யாருக்கு போகும்னா நம்மளுடைய முதலமைச்சருக்கு போகும். இவர் சேகர்பாபு பற்றி நமக்கு தெரியாம அது எங்கே கொண்டு கொடுப்பாரு, மு.க. ஸ்டாலின் கொண்டு கொடுக்க மாட்டார், நேராக துர்கா ஸ்டாலின் அம்மாட்ட கொண்டு கொடுப்பாரு. துர்கா ஸ்டாலின் அம்மா அந்த கோயில் பணத்தை எடுத்து தன்னுடைய கருவூலத்தில் வச்சுக்கிட்டு கோயிலா சுற்றி வரும், சாமி என் புருஷனா நீ சிஎம் ஆக்கணும், என் பிள்ளையா சிஎம் சீட்லாம் உட்கார வைக்கணும் அப்படின்னு கும்பிடு போட்டுட்டு அந்த கோயில் பணத்தை திருவிழா வச்சுட்டோம். அதுக்கு தான் சாமி கண்ணில் குத்தி விட்டு அதுதான் கண்ணில் குத்தி இருக்கு சாமியை, சும்மா இல்லை அப்படிங்களா. இந்த திட்டத்தை எதிர்த்து தமிழர் இந்து நல இயக்கம் அப்படி கோர்ட்டில் மதுரை கோர்ட்டில் கேஸ் ஒன்று போட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா இது கோயிலோட புனரமைப்பு மட்டும்தாங்க இது செயல்படுத்தணும். இந்த பணத்தை நீங்கள் எப்படி கல்யாண மண்டபம் கட்டுறீங்க, இதை கட்டக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் ஒன்று கேஸ் போட்டாங்க. கோர்ட்டில் இதுக்கு ஸ்டே பண்ணிட்டு உங்களுக்கு அறநிலைத்துறைக்குன்னு கவர்மெண்ட் பணம் ஒதுக்கும், எல்லா துறைக்கும் இப்போ கல்வித்துறைக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கும், மின்சாரத்துறைக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்குற மாதிரி அறநிலைத்துறைக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கும்ல, அந்த அமௌண்ட் நீங்கள் கட்டிட்டு போங்க, எதுக்கு கோயில் காசு எடுக்கிறீங்க அப்படின்னு இதை நிறுத்தி வச்சிருந்துச்சு. தற்போது தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னா இதை முதல்ல ஆய்வு செஞ்சிருந்தார் நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஆய்வு செஞ்சிருந்தார். அப்போ இந்த கண்டுபிடிக்கப்பட்டது இது பெண்டிங்ல இருக்கு அப்படிங்கிறதுனால தற்பொழுது இதை ரத்து செஞ்சிருக்கு.
இது பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இதே மாதிரி சேகர் பாபு செஞ்ச வேலைகள் பல வேலைகள் இருக்கு. பணத்தை பல கோடி அடிச்சு கொஞ்சம் துர்கா ஸ்டாலின்ட்டையும் பாதி இது இவரும் எடுத்துட்டு வந்தார். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கரணையில் இந்த சதுப்பு நிலங்களில் கட்டப்பட இருந்த ஒரு 1250 வீடுகள் கொண்ட மாடி கட்டிடத்தை கட்டுவதற்காக ஒரு பிளான் ஒன்று பண்ணப்பட்டது. அது தற்போது ரத்து செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்ன மேட்ரு? அதாவது இந்த ராம்சார் நிலம், சதுப்பு நிலம் அப்படிங்கிறத பார்க்கணும். சதுப்பு நிலம்னா உங்களுக்கு தெரியும், நம்ம சாதாரண நிலம் இருக்குல்ல, அதில் ஸ்பாஞ்சு மாதிரியான நிலங்கள் தான் சதுப்பு நிலங்கள்னு சொல்கிறோம். அதாவது மே மாதம் ஊரே வறண்டு கிடக்கும். ஊரில் தண்ணி எங்கே குளத்திலே தண்ணி இருக்காதுன்னு வச்சுக்கலேன். ஆனால் அந்த சதுப்பு நிலங்கள் இருக்குல்ல, அது ஒரு பகுதி ஏரியாக்களை மட்டும் தான் இருக்கும். அங்கே மட்டும் தண்ணி குறையவே குறையாது. அது என்னன்னா, ஒரு சாதாரண ஸ்பாஞ்சு இருக்குல்ல, அந்த போர்டெல்லாம் அடிப்போம்ல, ஸ்பாஞ்சு இருக்கும்ல, அந்த ஸ்பாஞ்சில் தண்ணியை ஊற்றிட்டீங்கன்னாங்களே, தண்ணி அது விடவே விடாது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த ஸ்பாஞ்சுக்குள்ளே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் சதுப்பு நிலங்கள் அப்படிங்கிறது. என்ன வெயில் அடித்தாலும் சரி, அந்தாண்ட ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் போதான் புழுதியாக கிடக்கும், தண்ணியே இருக்காது. ஆனால் அந்த சதுப்பு நிலத்தில் மட்டும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும், சேறு சகதியமாக இருக்கும். அவ்வளோ சிறப்பான ஒரு பூமியிலேயே ஒரு சிறப்பான இடம்னா அந்த சதுப்பு நிலங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் வாழ்கிற உயிரினங்கள் மிக சிறப்பாக இருக்கும். அதில் வளர்கிற தாவரங்கள் மிக சிறப்பானது. அது வேற எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த சதுப்பு நிலத்துக்குள்ளே ஆக்சிஜனே போகாது. ஆக்சிஜனே போகாத இடத்துல வளர்கிற தாவரங்கள் இருக்குல்ல, அது அரிதிலும் அரிதாக முளைக்கக்கூடியது. அந்த இடத்துல உயிர் வாழ்கிற உயிரினங்களும் ஆக்சிஜன் இல்லாமல் ஓரளவுக்கு இழுத்து பிடிச்சி சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அதனால அந்த இடங்களை பாதுகாக்கணும்னு 1971ஆம் ஆண்டு ஈரானில் உள்ள ஒரு இடம், அந்த ராம்சார் அப்படின்ற ஒரு இடத்துல தான் முதல்ல இதை ஒப்பந்தம் நடப்பட்டது. பல உலக நாடுகள் சேர்ந்து, வடகொரியா மட்டும் போக மாட்டான், அவன் போகவே மாட்டான்னு வச்சுக்கலாம், வாயில் துப்பாக்கி சுட்டு போடுவான், நான் பார்த்துக்கிறேன் என் நிலத்தன்ட்டு. அந்த இடங்கள்லாம் உலக நாடுகள் அனைவரும் சேர்ந்து கையெழுத்திட்டு தான் அந்த ராம்சார் நிலம். அது உலகத்தில் யாருமே அதில் கை வைக்கக்கூடாது. இந்தியாவிலும் கை வைக்காதீங்க, நீங்களும் கை வைக்கக்கூடாது, நாங்களும் கை வைக்க மாட்டோம், அமெரிக்காவிலும் கை வைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஒரு கையெழுத்திடப்பட்டதான் அந்த சதுப்பு நிலங்களை நீங்கள் யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு, ராம்சார் நிலங்களை யாரும் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதை 1982 தான் இந்தியா அதில் ஜாயின் பண்ணுது. ஜாயின் பண்ணது பிறகு இந்தியாவில் வேற யாரும் எங்கேயுமே கை வச்சதே கிடையாது, கை வைக்க மாட்டாங்க. முதல் முறையாக தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் தான் இதை முதல்ல கை வைக்கிறாங்க. யாரு? திமுக பிரிவில். திமுக பிரிவில் நம்ம பள்ளிக்கரணையில் பெரிய அளவில் சதுப்பு நிலங்கள் இருக்குது. அந்த நிலத்தில் நாங்கள் ஒரு கட்டடம் ஒன்று கட்ட போகிறோம் அப்படின்னு திமுக ஒரு அறிக்கை ஒன்று விட்டுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த பிரிகேட் மற்றும் மார்கன் அப்படின்ற 2 நிறுவனங்கள் ஒன்று சேர்ந்து அந்த திட்டத்துக்குள்ள 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த கட்டடம் அமைக்கும் திட்டத்துக்கு யார் பர்மிஷன் கொடுத்தானா, தமிழ்நாடு அரசு பர்மிஷன் கொடுக்குது. தமிழ்நாடு அரசு மூலம் சிஎம்டி பர்மிஷன் கொடுக்குது, என்விரான்மெண்டல் பர்மிஷன் கொடுக்குறாங்க. எல்லாம் திமுக அடுத்ததுனால அவங்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்தாங்க, நீங்கள் கட்டிக்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா இது ராம்சார் நிலம், இது நீங்கள் கை வைக்கவே கூடாதுங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சும் அமைச்சர் சேகர் பாபு இதுக்கு கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க. ரத்தீஷ் இருக்கிறாப்புல, எல்லா ஊழலுக்கு வேண்டிய ரத்தீஷ் இருப்பாப்புல. யார்? நம்ம உதயநிதியோட ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் தான் ஒரு திட்டம் வந்துச்சுன்னா இதில் அவ்வளோ அமௌண்ட் அடிக்கலாங்கிறத அவர் தான் பிளான் பண்ணுவாங்களேன். இது பெங்களூரை சேர்ந்த ஒரு நிறுவனத்தில் உள்ளவங்க தான் அதை எடுத்து அதுக்கு பிறகு நம்மளுடைய அறப்போர் இயக்கம் கேஸ் ஒன்று போட்டாங்க. இது ராம்சார்னால இதை கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த கேஸ் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. எப்படியும் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறதுல அந்த நிறுவனம் ரொம்ப இதாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு திடீர்னு திமுக ஆட்சி விட்டு போயிட்டு கடைசியில் மே 18ஆம் தேதி நினைக்கிறேன், மே 18 தங்களோட வேலையை தொடங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்கிட்டா ஆட்சி வேற போயிட்டு இப்போ இந்த நேரத்தில் நம்ம தரைதளத்தை போட்டுன்ட்டு அதில் கட்டிடம் கட்டு பணியை தொடங்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு பிறகு அறப்போர் இயக்கம் மறுபடியும் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க. இது தமிழக அரசுக்கு பார்வைக்கு போணுச்சு. தற்பொழுது அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த திட்டத்தை தற்போது தமிழக அரசு முற்றிலுமாக கேன்சல் செஞ்சிருக்கு. இதில் என்னன்னா, அந்த 2000 கோடி ரூபாயில் 20% கமிஷன் யாருக்கு போனுச்சுன்னா முக ஸ்டாலின் அவர்களுக்கு. அதாவது இது கட்சி நிதியாக, பார்ட்டி ஃபண்டாக 20% போயிருக்கு. அது இல்லாமல் அமைச்சருக்குன்னு பல கட்டமாக பல பேருக்கு அமௌண்ட் போயிருக்கு. இப்போ தடை பண்ணியாச்சு. அப்படியாக இந்த ஆட்சியில் மிக சிறப்பாக திமுக ஆட்சியில் போடப்பட்ட பல டெண்டர்கள் முடக்கிட்டாங்க. இதெல்லாம் இதற்கு மிக முக்கிய பங்கு நம்மளுடைய அறப்போர் இயக்கம். அவங்களுக்குலாம் இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில் விட்டாங்க, அது மூலமாக முடக்கிட்டு இருக்காங்க. ஒரு கருத்து வருது, இங்கெல்லாம் தவறு நடந்திருக்குன்னு யாரோ குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை ரத்து செய்கிறது இருக்குல்ல, மிக மிக சிறப்பு. இதனால தான் பல பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இன்றைக்கி அந்த ஜெயராமன் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது அவர் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு. இந்த ஆட்சியில் நான் 3வது ஒரு திட்டத்தையும் நான் ரத்து பண்ணியிருக்கேன். போன ஆட்சியில் என்னால் ஒரு திட்டத்தை கூட நான் ரத்து பண்ணவே முடியல. நான் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்கிட்டே இருந்தேன், தவிர யாரும் அதை கவனத்தில் எடுத்து ரத்து பண்ணவே இல்லை. நான் தற்பொழுது தாவேக ஆட்சிக்கு 1 மாதத்துக்குள்ளே 3வது நான் குற்றச்சாட்டு வச்சேன், நான் சுட்டி காமிச்ச ஒரு ஊழலை 3வது ஊழலை இப்போ தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா இப்போ தெரியுதா, பெரிய அளவில் மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் வேணா இருக்கலாம். இதெல்லாம்
பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இங்க மாதிரி இந்த ஊழலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்ததுக்கு பிறகு பல திட்டங்களுக்கு ரத்து பூட்டு போட்டு மூடு விழா நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இது இன்னும் தொடரும் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பதவி ஏற்று வெறும் 50 நாள் தான் இருக்கு. இந்த 50 நாளுக்குள்ளேயே இத்தனை முறைகேடாக நடந்த அத்தனை ஊழல் திட்டங்களுக்கும் மூடு விழா நடந்திருக்கு. பல அமைச்சர்கள் செய்த ஊழல்களை தற்போது ஒவ்வொன்றா வெளில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 50 நாளைக்கே நீங்க இந்த பாடுபடுறீங்களே, இன்னும் 5 வருஷம் இருக்கடா ஆட்சி, என்னடா பண்ண போறீங்க? ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்தில் நடந்த அத்தனை முறைகேடான டெண்டர்களும் இந்த ஆட்சியில எல்லாமே ரத்து செய்யும். பல இடங்கள்ல ஊழல் நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே இந்த ஆட்சியில மூடி நடந்திருக்கு. சொல்ல போனா இந்த பள்ளி கல்வித்துறையில, அதாவது இந்த சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கெல்லாம் ரினியூவல் பண்றது 3 வருஷத்துக்கு ஒரு ரினியூவல் பண்ணுவாங்க. 15 லட்சத்துல 25 லட்சம் வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒட்டுமொத்தம் ஒரு 1000 பள்ளிகள்ல ஒரு பள்ளிக்கு 5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறபடி வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா இந்த ஊழல் பணம்லாம் எங்க போனுச்சு? பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த அன்பில் மகேஷ் பதில் சொல்ல முடியுமா? ஒரு சின்ன சின்ன இஷ்யூக்கெல்லாம் நீங்க கொண்டு வந்துட்டு பெரிய அளவு பூம் பண்றீங்கல்ல. இந்த 5 லட்சம் ரூபாய் இந்த ஆட்சி காலத்துல வாங்கல, ராஜ்மோகன் அவர்கள் அதை இலவசமா கொடுத்திருக்கிறார் அப்படின்னு வெளியில வந்து அவங்க சொல்லும் போதுதான் தெரியுது எவ்வளவு ஊழல் தாண்டா பண்ணி வச்சிருக்கிறீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் சூறையாடிட்டு தாண்டா போயிருக்கீங்க. அதனால தாண்டா இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டாந்து மக்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள 25 வருஷம் ஓடிடும். அதுக்கு பிறகு கட்சி இருக்காது, நீங்களும் இருக்க போறது கிடையாது. தற்போது நடந்துகிட்டு இருக்க ஆட்சியில மிகவும் சீரும் சிறப்புமாக எங்கெங்கெல்லாம் ஊழல் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் மூடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது அதுக்கெல்லாம் ஒரு முடிவுரை எழுதப்பட்டு கொண்டிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆட்சி இன்னும் சிறப்பாக இருக்கும். அது என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்கள்கிட்ட கொண்டாடுவோம். சரி, வேற ஒரு வீடியோ சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் என் தாத்தா.